12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.3 இல் முதல் கணக்கு பார்க்கலாம். A வெக்டார் ஈக்குவல் டு I கேப் மைனஸ் 2 J கேப் பிளஸ் 3 K கேப், B வெக்டார் ஈக்குவல் டு 2 I கேப் பிளஸ் J கேப் மைனஸ் 2 K கேப், C வெக்டார் ஈக்குவல் டு 3 I கேப் பிளஸ் 2 J கேப் பிளஸ் K கேப் எனில் சப்டிவிஷன் 1ல் A கிராஸ் B கிராஸ் C, இரண்டாம் சப்டிவிஷனில் A கிராஸ் B கிராஸ் C ஆகியவற்றை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. 3 வெக்டார்களின் வெக்டார் பெருக்கத்தை நிறுவனம். முதல் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஆனது பிராக்கெட்டில் இருக்குது, வெளியில் கிராஸ் C வெக்டார். பிராக்கெட்டுன்னு இருக்கும் பொழுது பிராக்கெட்டில் இருக்கக்கூடியதுக்கு முதல்ல மதிப்பு கணக்கிடலாம். A வெக்டார் கிராஸ் B வெக்டார் வெக்டார் பெருக்கத்தை எப்படி கணக்கிடணும்? அணிக்கோவை முறையில் கணக்கிடுவோமா? எனவே I வெக்டார் J வெக்டார் K வெக்டார் I கேப் J கேப் K கேபு. A வெக்டாரோட I J Kவின் மதிப்புகளை எடுத்து எழுதிக்கிறோம். 1 மைனஸ் 2 3. B வெக்டாரின் மதிப்புகள் 2 1 மைனஸ் 2. அணிக்கோவையின் மதிப்பு கணக்கிடலாம். I கேபின் சிற்றணிக்கோவை எனும் பொழுது முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் 2 3 1 மைனஸ் 2 ஆகிய 4 எண்களை பெருக்கலாம். மைனஸ் 2 பெருக்கல் மைனஸ் 2 4, 1 பெருக்கல் 3 பிளஸ் 3ன்னு வருது, மைனஸ் 3ன்னு கொடுக்கலாம். அடுத்து இரண்டாவது எண்ணுக்கு குறியை மாற்றும் பொழுது மைனஸ் J கேப். முதல் நிறையும் இரண்டாம் நிரலும் கேன்சல் ஆகிடும். மீதம் இருக்கக்கூடிய சிற்றணிக்கோவை மதிப்புகள் 1 3 2 மைனஸ் 2. மதிப்பு கணக்கிடும் பொழுது 1 பெருக்கல் மைனஸ் 2 மைனஸ் 2, 2 பெருக்கல் 3 பிளஸ் 6க்கு மைனஸ் 6ன்னு கொடுப்போம். அடுத்து K கேப். முதல் மற்றும் மூன்றாம் நிறைகள் கேன்சல் ஆகிடும். 1 மைனஸ் 2 2 1 பெருக்கும் பொழுது 1 பெருக்கல் 1 1, 2 பெருக்கல் 2 4 மைனஸ் 4ன்னு இருக்குது, அப்போ ப்ளஸ் 4ன்னு கிராஸில் குறிய மாற்றி எழுதுவோம். 4 மைனஸ் 3இன் மதிப்பு என்ன? 1. 1 பெருக்கல் I கேப். மைனஸ் 2ஐயும் மைனஸ் 6ஐயும் கூட்டும் பொழுது மைனஸ் 8. மைனஸ் 8 ஒரு மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 8J. 1 பிளஸ் 4இன் மதிப்பு 5 பிளஸ் 5K. இது A கிராஸ் Bயின் மதிப்பு. A கிராஸ் Bயோட எதை பெருக்கணும்? C கேபை, அதாவது A வெக்டார் கிராஸ் B வெக்டார், இதனோட C வெக்டாரை பெருக்கிறோம். அதை அணிக்கோவை முறையில் மதிப்பு கணக்கிடுறோம். IJK. A கிராஸ் Bயின் மதிப்புகள் IJKவின் மதிப்புகளானது A கிராஸ் Bயில் 1 8 5. C வெக்டாரின் மதிப்புகளானது 3 2 1. மதிப்பு கணக்கிடலாம். I கேப் பெருக்கல் சிற்றணிக்கோவை மதிப்பானது முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8 பெருக்கல் 1 8, 2 பெருக்கல் 5 பிளஸ் 10க்கு மைனஸ் 10. இரண்டாம் எண்ணுக்கு குறிய மாற்றலாம். மைனஸ் J கேப். முதல் நிறை மற்றும் இரண்டாம் நிரல் கேன்சல் ஆக போக 1 பெருக்கல் 1 1 3 15 பிளஸ் 15இன் மதிப்பு மைனஸ் 15. அடுத்து பிளஸ் K கேப். முதல் நிறை மற்றும் மூன்றாம் நிரல்கள் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 8 3 2 பெருக்கும் பொழுது 1 பெருக்கல் 2 2 3 24 பிளஸ் 24க்கு மைனஸ் 24ன்னு கொடுக்கலாம் மதிப்பு. 8 மைனஸ் 10 எனும் பொழுது மதிப்பு மைனஸ் 2 I கேப். 1 மைனஸ் 15 கூட்டும் பொழுது மைனஸ் 14, அதை ஒரு மைனஸால் பெருக்கும் பொழுது பிளஸ் 14 J கேப். 2 மைனஸ் 24 மைனஸ் 22 K கேப். இது A கிராஸ் B கிராஸ் Cயின் மதிப்பு ஆகும். இரண்டாம் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது A வெக்டார் வெளியில் பிராக்கெட்டில் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் என கொடுக்கப்பட்டுள்ளது. பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பு B கிராஸ் Cயின் மதிப்பு முதல்ல கணக்கிடலாம். அணிக்கோவை முறையில் IJK. B வெக்டாரின் மதிப்புகள் 2 1 மைனஸ் 2. C வெக்டாரின் மதிப்புகளானது 3 2 1 3 2 1. I கேபின் சிற்றணிக்கோவை 1 மைனஸ் 2 2 1 பெருக்கும் பொழுது 1 பெருக்கல் 1 1, 2 பெருக்கல் 2 4 மைனஸ் 4ன்னு இருக்குது, ப்ளஸ் 4ன்னு கொடுக்கலாம். பெருக்கல் I கேப். மைனஸ் J கேபின் மதிப்பு சிற்றணிக்கோவையானது 2 மைனஸ் 2 3 1, 1 பெருக்கல் 2 2, 3 பெருக்கல் 2 மைனஸ் 6க்கு ப்ளஸ் 6ன்னு கொடுப்போம், ஒரு J கேப். அடுத்த மதிப்பு ப்ளஸ் K கேப். K கேபின் மதிப்பானது 2 பெருக்கல் 2 4, 1 பெருக்கல் 3 ப்ளஸ் 3க்கு மைனஸ் 3ன்னு குறிய மாற்றுவோம், K கேப். இடையில ப்ளஸ் குறி. 1 ப்ளஸ் 4இன் மதிப்பு 5 I கேப். 2 ப்ளஸ் 4 8 மைனஸ் 8 J கேப். 4 மைனஸ் 3இன் மதிப்பானது ப்ளஸ் 1 K கேப். அடுத்த மதிப்பு A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார். I கேப் J கேப் K கேப். A வெக்டாரின் மதிப்புகளானது 1 மைனஸ் 2 3. B கிராஸ் Cயின் மதிப்புகளானது 5 மைனஸ் 8 1. 5 மைனஸ் 8 1.
ஐ கேப் பெருக்கல் முதல் நிரை மற்றும் முதல் நிரல் கேன்சல் ஆயிடுச்சுன்னா -2 பெருக்கல் 1 -2 -8 பெருக்கல் 3 -24ன்னு வரும். +24ன்னு கொடுப்போம். இரண்டாவது எண்ணுக்கு குறிய மாற்றணும் -j கேப். சிற்றணிக்கோவை மதிப்பு முதல் நிரை மற்றும் இரண்டாம் நிரல் கேன்சல் ஆக போக 1 பெருக்கல் 1 1 3 பெருக்கல் 5 15 +15க்கு -15ன்னு கொடுக்குறோம். +k கேப் 1 -8 8 I2 10 -10ன்னு வருது. +10ன்னு மதிப்பு கொடுப்போம். 24 -2 22 I கேப் 1 -15 -14 -14 ஒரு மைனஸால் பெருக்கும் பொழுது +14 j கேப் 10 -8ன் மதிப்பு +2 k கேப் என்பது A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டாரின் மதிப்பு ஆகும். தேங்க்யூ.